எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு வேளை இன்றைக்கு யாரையோ ஒருவரை சந்திக்க போய் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேலையாய் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த காரியத்திற்காக நீங்கள் புறப்பட்டு போகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து பத்திரமாய் உங்களை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மற்ற ஜனங்களிடத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கும் உங்கள் சொந்தக்காரர்களில் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அநேகர் இந்த ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த விசுவாச வாழ்க்கையை, இந்த தெய்வத்தை குறித்ததான அன்பை யாருக்கும் கொடுக்காத ஒரு வேறுபட்ட ரட்சிப்பை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரே. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல பிரதர், நான் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பிரித்தெடுத்த உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான். உன்னை எல்லா ஜனங்கள் நடுவே இருந்தும் உன் குடும்பத்தில் இருந்தும் ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போலவே உங்களை பிரித்தெடுத்திருக்கிற தெய்வம் அவரோடு கூட நிற்கும்படிக்கு. ஏன் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார்? எதற்காக கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு தராத ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 20வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்தார். ஏன் பிரித்தெடுத்தார்னு பலருக்கு பல கேள்விகள் இருக்கும். நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி, அவருக்கு பிரியமாக இருக்கும்படி, அவருடைய வழிகளில் நடக்கும்படி, நாம் அவரை சார்ந்திருக்கும்படி கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உண்மையாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அவரோடு கூட இணைந்திருங்கள். இந்த நாளில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிரயாணங்களை ஆசீர்வதிப்பார். பத்திரமாய் போயிட்டு வாருங்கள், தைரியமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொன்றை கர்த்தர் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதி சுவாமி, பலப்படுத்தி நிலை நிறுத்தும். என்னென்ன காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தில் உங்கள் கரம் இருக்கட்டும். நிறைவான தெய்வம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக ராஜா. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலும் பிள்ளைகளுடைய கரம் செயல்படுகிறதோ அத்தனை காரியத்திலும் இன்றைக்கு ஒரு நன்மை உண்டாக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரயாணங்களை ஆசீர்வதியும், பிரயாசங்களை ஆசீர்வதியும். உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.